நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்த்தது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம 7C ஃபேர்வெல்ல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த கேரக்டர் யாருன்னா வாட்டர் டேங்க். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. ஹாய் வாட்டர் டேங்க். ஹாய் அங்கிள். சரி ஓகே, அது என்ன வாட்டர் டேங்க்னா என்ன? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா கூப்பிடுவாங்க வாட்டர் டேங்க்னு. அதுக்கப்புறமா நான் எப்பயும் அழுதுட்டே இருப்பேன், தொட்டாச்சிமி மாதிரி. என்ன அடிச்சா நான் அழுதுருவேன், எதுக்கு அழுதுருவேன். வாட்டர் டேங்க்ன்றது உங்களோட செல்ல பேர் இல்லையா? உங்களோட உண்மையான பேர் என்ன? என் உண்மையான பேரு ஸ்ரீது. ஸ்ரீது. சரி, இப்போ நீங்க எப்படி 7C ஆடிஷனுக்குள்ள வந்து நீங்க செலக்ட் ஆனீங்க, அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்களேன். நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஆடிஷனுக்கு போகும்போது அங்க 200க்கு மேல பசங்க இருந்தாங்க என்ன மாதிரியே. பயந்துட்டே இருந்தேன் நான் இதுல செலக்ட் ஆயிடுவேனா இல்லையான்னு. செலக்ட் ஆகலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஐயோ எப்படியோ செலக்ட் ஆகணும்னு நினைச்சேன், செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ விஜய் டிவி சேனல் வந்து எங்களுக்கு ஒர்க் ஷாப் வச்சாங்க. அப்ப நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா எல்லாம் ஒரே டேக்ல முடிச்சிருப்பீங்களா? யார் நீங்க? அதெல்லாம் இல்ல அங்கிள், லைட் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா சுத்தி ஆளுங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்க்க பயமா இருந்துச்சு. டயலாக் வரல, ஒண்ணுமே வரல. அதுக்கப்புறமா டைரக்டர் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க, பயப்படாத ஜாலியா சொல்லு உனக்கு ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க சோக சீன் எல்லாம் சோகமா நடி, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஏத்திக்கிட்டு நானும் நடிச்சேன் நல்லா. அவ வரா. ஆமாப்பா. டப்பாசு, அவளை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுடி. டப்பாசு, எனக்கு பயங்கரமா கோவம் வருது, நான் ஏதாவது பேசிட்டு போறேன். போ சொல்லிட்டு அவளை. கைபாம் சாரிடா. சாரி எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை, சொல்றா அவகிட்ட. அது தமிழ் இல்ல கைபாமே, இங்கிலீஷ். வெறுப்புல பேசும்போது கூட மென்ன மாதிரி விளக்கம் சொல்ற. இல்ல கைபாமே, வெண்ணிலா தான் தப்பா பேசுது, நீயும் தப்பா பேசக்கூடாதுல்ல. அது எங்கடா பேசிச்சு, அதான் பேசவே இல்லையே.
என் முன்னால அவளை அழகான்னு சொல்லுடி. என்னப்பா சொல்ற? இப்ப நீ சொன்னதை நான் அவகிட்ட திருப்பி சொல்லவா இல்ல அவளாவே புரிஞ்சுப்பாளா? ஏய், இப்ப எதுக்கு நீ அழுவுற? அதான் எங்க எல்லாரையும் நல்லா அசிங்கப்படுத்திட்டல, அப்புறம் ஏன்டி இங்க வந்து அழுவுற? சாரிப்பா. சாரி பூரின்னு ஓங்கி ஒரு அப்பா பிரிவன் போடி. தப்பாசு. சவுன்சீனா மொத்த ஸ்கூலும் போய் போயிடும். இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாம் உன்னாலதான். எங்க முன்னாடிலாம் என்னமோ பெரிய வெள்ளக்காரி மாதிரி பேசி காட்டினேன். மேடை ஏறினதோ பப்பன் காத்துதான் வருது. சரியான பயந்தாங்கள்றாது. இதே போய் போட்டியில இருக்கிறது நம்ம தப்பு. ஏய், இனிமே கிளாஸ்ல முதல் பெஞ்ச் எல்லாம் உட்காந்துடாத, ஓடி போயிரு கடைசி பெஞ்சுக்கு. ஆமாப்பா அவன் பாவமா இருந்தா நீயும் அவ கூட ஓடி போயிரு. இல்ல இல்ல, இது மாதிரி அழுமுஞ்சி எல்லாம் நம்ம கூட ஃப்ரெண்டா வச்சுட்டா அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் பேச முடியாது உன்னால. நீ மட்டும் சுமாரா பேசியிருந்தா துணாமத்தன் 10க்கு 10 மார்க் போட்டிருப்பான். நீதான் வாயை திறக்கலையே. அதான் பேச வரல. அப்புறம் ஊர் மூஞ்சின்னு பேர் கொடுத்த. பாவண்டா சாரு, அவருக்கு மூஞ்சே இல்ல. அழகனும் இங்கிலீஷ் டீச்சர் அவளை பார்த்து சிரிக்கிறாங்கடா. எங்களதான் போட்டு தள்ளிட்ட. சாரு சாருன்னு சொல்லி கடைசியில ஸ்டாலின் சார் மூஞ்சியிலே கறி பூசிட்டல. என்ன திட்டாதீங்கப்பா. திட்டாம உன்னை கூப்பிட்டு கொஞ்சம் சொல்றியா? போடி அந்த பக்கம். எங்க மூஞ்சிலே முழிக்காத, உன்னை பார்த்தாலே வெறுப்பாவுது. சரி விடுங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு. என்னடா விடுறது? என்ன விடுறது? சேட்டு இதை வச்சு நம்மள வருஷம் பூரா ஓட்டுவான். அவளை வேற கிளாஸ் மாறி போக சொல்லுங்கடா. ஏய், இவகிட்ட அதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு வாங்க போலாம். வாட்டர் டேங்க் ஹாய். ஹாய் அங்கிள். அதான் நீங்க 7C-க்குள்ள எப்படி அட்மிஷன் வாங்குனீங்க அண்ட் உங்களோட ஆடிஷன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். நான் ஃபர்ஸ்டா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆடிஷனுக்கு போனேன். அங்க நிறைய பசங்க இருந்தாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன் என்ன செலக்ட் பண்ணுவாங்களான்னு. எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப் வச்சு அங்க விஜய் டிவி சேனல் அவங்க தான் வச்சாங்க. ஓகே, இப்போ ஒர்க் ஷாப்ல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? நடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தாங்க. டைலாக் எப்படி பேசணும்னு அதுவும் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பொசிஷன் எங்க நிக்கணும், லுக் எங்க பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணா எந்த மாதிரி பேசணும், எங்க லுக் பார்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்போ வந்து எல்லாருமே வந்து வாட்டர் டேங்க் கூப்பிடுறாங்க இல்லையா? அந்த வாட்டர் டேங்க்ன்ற கேரக்டர் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களே பார்க்கலாம். சீரியல்ல இருக்கிற என் ஃபேமிலி வந்து அங்க எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு எங்க அம்மா அடிப்பாங்க. அதை நான் ஃபீல் பண்ணுவேன், அழுவேன். அதனால வாட்டர் டேங்க்னு எங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சாங்க, பெட்டா பெட் நேமா. அதுக்கப்புறமா நான் எப்பயும் அழுதுட்டே இருப்பேன், அதுக்குன்னு பேர் வச்சாங்க. வீட்லயும் அதே மாதிரி தான். சரி, ஓகே, உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அதை பத்தியும் சொல்லுங்க. டப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், வரவே இல்லை. ஸோ டைலாக் சுத்தமா வரல, நிறைய வாட்டி மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, நீ பொறுமையா சொல்லுமா, உனக்கு ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறமா போக போக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் சிரிச்சிடுவேன். இப்ப அழு சொன்னா சிரிச்சிடுவேன் திடீர்னு, ஏனே தெரியல, எல்லாரும் சிரிப்போனாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஏதாவது தப்பு பண்ணு டைரக்டர் சார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இத நீ ஜாலியா பண்ணு, எதுவும் பயப்படாம பண்ணு, அப்பதான் உனக்கு நல்லா வரும்னு சொன்னாங்க. ஓ சரிங்க அங்கிள், நான் அப்படியே பண்றேன் அங்கிள். அதுக்கப்புறமா நான் ஃப்ரீயா பண்ண தொடங்கினேன். சரி, ஓகே, டைரக்டர் அது மட்டும் தான் சொல்லிருக்காரா இல்ல நீங்க தப்பா பண்ணதுக்குலாம் ஏதாவது திட்டி இருக்காரா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டா? போக போக திட்டிருக்காங்க. நாங்களும் சரிங்க அங்கிள், அவன் என்ன சொல்றது, ஒரு வாட்டி திட்டினா ஓகே, நிறைய வாட்டி திட்டினா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால நாங்க எல்லாரும் நல்லா பண்ணோம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து 7C-ல உங்களோட ஃபர்ஸ்ட் சீன் இருக்குல்ல, நீங்க அந்த ஃபேமிலியோட உட்கார்ந்து எப்படி அந்த சீனை வந்து என்ஜாய் பண்ணி பாத்தீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். நான் கூப்பிட்டெல்லாம் பார்க்கல, நில்லா என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே பார்க்கட்டும், அவங்களே சொன்னா கெத்தா இருக்கும். அதனால நான் யார்கிட்டயும் சொல்லல. அடுத்த நாள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ விஜய் டிவில நடிக்கிறியா? ஆமாடி நான் நடிக்கிறேன், நல்லா இருந்துச்சுடி அப்படி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா சொன்னாங்க, நீ இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் எபிசோட் தான், பயப்படாம பண்ணு, அப்பதான் உனக்கு நல்லா வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா வரலன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்ற நிஜமா?
சாரும் கூட வந்தாரா? ம் உங்க அம்மா கிட்ட உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரா? ம் என்னடி ஊன்ற வாய் தந்து சொல்லு. ஆமா. இப்ப எதுக்கு இந்த ரஜினிகாந்த் தலையெல்லாம் சார் பண்றாரு? எல்லாம் நம்ம மேல இருக்கிற பயம் தான் நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை, நான் அழுததுனால தான் சார் என்னை கூட்டிட்டு போனாரு. அப்ப அவர் நல்லவருன்ற. அப்படி சொல்ல, கெட்டவர் இல்லைன்ற. நீ சொன்ன ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நீ உடனே சார் போட்டோ மாட்டி சாமி கும்பிட்டுருப்பியே. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியாத உன்னை பத்தி 5ஆம் கிளாஸ்ல அருக்கி உனக்கு ஒரு பென்சில் கொடுத்ததுனால இன்னைய வரைக்கும் அவரை நல்லவர் சொல்ற ஒரே ஆள் நீ மட்டும் தாண்டி. நமக்கு நல்லது செஞ்சவங்கள நல்லவங்கள தானே சொல்லணும். அத அப்படி யோசிக்க கூடாது. உனக்கு ஏன் அவங்க நல்லது பண்றாங்கன்னு யோசிக்கணும். சார் நல்லவருப்பா. ஆஹா சார் ரொம்ப நல்லவராம்ல. ரொம்ப கஷ்டம் தான். சார் சைஸா தான் போடுறாரு அருவால. என்னடி சொல்ற? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளெல்லாம் பிரிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த டிராமா எல்லாம். ஆமாப்பா, 4 பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணா கூட ரத்த நல்லா வலுவா போடுவாரு. ஆமா ஆமா, அதுக்குள்ள அவரு காப்பு வச்சாதான் சரியா வரும். இவ முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏ வாட்டர் டேங்க், இப்ப சொல்லு, நீ எங்க பக்கமா இல்ல சார் பக்கமா முடிவு பண்ணிக்கோ. ஏன்பா இப்படி கேக்குற? எப்பயும் உங்க சப்போர்ட் தான். நடுவுல சாரு மோரன்னு மல்டி வச்சிட மாட்டியே. சத்தியமா இல்ல. என்ன டப்பாசே திடீர் மாநாடே? டே பல்லா, அத தெரிஞ்சு இப்ப என்னடா பண்ண போற? அதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். ஒண்ணும் இல்ல, உன் வேலையை பாரு. வாட்டர் டேங்க் சாரு கூட போனது நான் பாத்துமே. டே குண்டா, வாய மூடுறா. ஏ அண்டா, உண்மையை சொன்னா உனக்கு எதுக்கு வருது? சார் வாட்டர் டேங்க் மெடிக்கல்ல சாக்லேட் டேங்க் குத்துறாம. ஏய் என்னடி? இல்லப்பா, காய்ச்சல் மாத்திரை வாங்க தான் போனோம். கடைக்கார சில்லறை இல்லைன்னு சொன்னனாலதான் ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. ஏன்பா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? அது பாரு, குண்டை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போட்டு வாங்குறான். சாரிப்பா. உண்மையை தெரிஞ்ச உடனே அடக்கி வாசுறீங்க. டப்பாசே வாளுகள்லாம் சாரோட கூட்டாளி ஆற மாதிரி தெரியுது, பாத்துக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. மண்டை உடு, உனக்கு எதுக்கு? அவங்க மாட்டின் கஷ்டப்பட்டோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. யாராவது சயின்ஸ் புக் கொடுங்க. கொடுங்கப்பா. டேய், உன் சயின்ஸ் புக் கொடு. சார் எனக்கு வேணும் சார். ஓ, அப்ப யாரும் தர மாட்டீங்க. சீப்பை திருடி வச்சுட்டா கல்யாணமே நின்று போகுமா? நான் போய் பக்கத்து கிளாஸ்ல வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதானே? சார் தேங்க்ஸ். நம்ம ஸ்ரீத்துவை பத்தி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரோங்க. இப்ப ஸ்ரீத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவளை 7Cல வந்து எல்லாருமே வாட்டர் டேங்க்னு கூப்பிடுறாங்க இல்லையா? நீங்க அந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல அவளுக்கு ஏதாவது பட்டப்பேர் வச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லூசு, மென்டல், இந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லங்க, எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், நீங்க சொல்லுங்க. டீ தூள்னு வச்சோம். டீ தூளா? அதே அப்படி நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு நம்ம கேங்ல எல்லாருக்கும் பட்டப்பேர் வைக்கலாம். அப்ப சொன்னா எல்லாருக்கும் வச்சுட்டு வந்தோம், உனக்கு என்னடி வைக்கலாம்? நானே சொல்றேன் டீ தூள்னா. அப்படியா? ஓ எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீது டீ தூள் மேட்சா இருக்குல்ல அப்படின்னா. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இப்போ ஸ்ரீதுவோட 7C கேரக்டர் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ குவிஸ்ல சேர்ந்தால, அப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்னால, மைக்க புடுங்கி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எதுக்கட்டாலும் இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு வாலே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்க சொல்லுங்க. அவ மேரேஜ்ல சாரி போட்டு டான்ஸ் ஆடினால, கைப்பம் கூட, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அழுவுற சீனு நல்லா அழுவா. ஆமாமா, அது மட்டும் தான் வரீங்களா? ஓகே, நீங்க பேச்சு போட்டியில குளோபல் வார்மிங் பத்தி பேசினாலே, ஓ சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறமா அழுற சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் இஸ் M Vanilla from 7C. பாத்தீங்களா சார், அவ்வளவு பார்சியலா பிஹேவ் பண்றாங்கன்னு? நம்ம 7C. நம்ம 7C இல்ல சார், உங்க 7C. பாரு பாரு. Respected chief guests, our headmaster, dear teachers, and my dearmost friends. Good morning to everyone. I am here to give a short speech about one of the most important problems in our time, which makes a great important question mark. I am going to talk about global warming, cutting down the trees.
trees, trees. பேசு. ஹாய் மேம். இப்போ 7Cல வந்து ஷீத்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்த போது அவங்க ஷூட்டிங்கையும் ஸ்டடீஸையும் எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அதான் நல்லா படிக்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணோம். ஸ்டடிங்கில் நோட்ஸில் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணோம். அவளுக்குன்னு தனி டியூட்டரே வச்சுட்டேன் நான். இதுக்காக அவள் படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அவளுக்கு. ஓ கிரேட் தான் அவள் ஸ்கூலில் எடுக்கும். அப்புறம் சிஸ்டர்ஸ் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டீச்சர்ஸு எல்லாமே. அந்த ஒரு ஹெல்ப்பினால அவள் ஒரு எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்லை. அண்ட் மேம் இப்போ ஷீத்து வீட்டில் எப்படி? வீட்டில் கொஞ்சம் வாழ்த்தரு இருக்கு. அப்புறம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், அட்டி வாங்குவேன், திட்டுவாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. அவ பாட்டுக்கு ஜிம்மி கூட விளையாடிடும். அந்த மாதிரி எங்க வீட்டு பெட்டு. ஓகே, அதே போதும். டைமே இல்லை அவளுக்கு. ஆக்சுவலா எதுக்கும் டைம் இல்லை. இந்த 7C ஷூட்டுக்கு போறதுனால டைமே இல்லை. அவளை பாக்குறதே கஷ்டம். அதனால நைட்டு வந்து படுத்து தூங்கிடும், அவ்வளவுதான். அண்ட் மேம் இப்போ ஷீத்துவோட ஆக்டிங் பத்தி நீங்க என்ன மேம் ஃபீல் பண்றீங்க? ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட ஆக்டிங் அவளுக்கு அது அவளுக்கு இருக்கு. அவளுக்குள்ள அந்த திறமை இருக்கு. அவ டான்ஸ்ல கிளாசிக்கல் டான்ஸரு, எக்ஸ்பிரஷனுக்கு, சாங்ஸு அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். படிப்பு ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அவளுக்கு இருக்குது. அதனால நானும் என்கரேஜ் பண்ணோம், நல்லா வரும். ஓகே மேம். இப்போ ஷீத்துவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி. அவளுக்குள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும். நம்ம சப்போர்ட் பண்ணி நல்லா அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இது பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவங்கெல்லாம் நல்லா அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும். ஃபேமிலியில் வந்து யாருக்குமே பிடிக்காது, இந்த ஃபீல்டே பிடிக்காது, யாருமே ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை எடுத்து இந்த அளவுக்கு வர வச்சது. அவளுக்கே தெரியும் அது. சூப்பர் மேம். இப்போ ஷீத்து வந்து ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ற மாதிரியே உங்க முன்னாடி வீட்டெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்களா? காமிப்பாங்க. அங்கே என்ன பண்ண அது வந்து இங்கே இன்னைக்கு இது மாதிரியெல்லாம் பண்ண மம்மின்னு சொல்லி ஆக்ட் பண்ணி காமிக்கும். அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸர் அவளை நல்லா 5 இயர்ஸாக கிளாசிக்கல் டான்ஸர். அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் அவகிட்ட நிறையா இருக்குது. மோர் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நல்லா இருக்கு. டான்ஸ், சாங்ஸு, பாட்டு அதுவும் கற்றுக்கணும் அவளை. அந்த ரியாலிட்டி ஷோ நிறைய பண்ணியிருக்கு. கலா மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு. எல்லாத்துலேயுமே நல்லா ஆக்டிவ் டேலண்டாக இருக்குது. அதனால அவளை வந்து நான் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு இது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸோ மேம் இப்போ 7C வந்து has came to an end, right? அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆல் 1.5 year போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஃபேமிலியாக போயிட்டு இருந்தேன், எல்லாரும் பசங்களும் சேர்ந்து. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இனி அந்த 7 o'clock ஆகும்போது அந்த சீரியல் வரல பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மிஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லஞ்சா? எங்க வெள்ளிலாவை காணா? என்ன டபாசு, எப்பயும் உன் கூட தானே இருப்பா, எங்க காணா? என்ன பேச்சவே காணா? நீங்க யாரு அவளை திட்டுனீங்களா? சண்டை போட்டீங்களா? டே கைவாமு, வாயை திறந்து ஏதாவது சொல்ற. என்னடா கைவாமு அழுகுறியா? பாருடா, இங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. ஏண்டா இத்தனை வருஷம் போட்டின்றாலே உங்களை யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் போட்டியில் இருக்கீங்கடா. யாரு காரணம்? யாரு? வெண்ணிலா தானே? டேய், இந்த கிளாஸ்ல வந்து இந்த போட்டியில கலந்துக்கிற தகுதி அவளுக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியல. ஏப்பா அவகிட்ட போய் நீங்க எல்லாம் கோச்சுக்கலாமா? பாருடா, இந்த கிளாஸ்ல நிறைய வாட்டர் டேங்க் இருக்கு போல. என்ன சனி, வெண்ணிலா உங்க முன்னாடி நல்லா தானே பேசிட்டு இருந்தா?
என்ன அவளுக்கு பயம், மேடையில பேச முடியல. நீங்க எல்லாரும் தானே அவளுக்கு தைரியம் கொடுத்து பேச வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே திட்டினா அவ எதுக்கு மற்ற போட்டியிலாம் கலந்துக்கணும்னு யோசிக்க மாட்டாளா? என்ன சனி, நீயா யோசிச்சு பாரு. நீ தானே வெளியில போனா போது அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி தைரியம் கொடுக்கணும். ஆடா, சனிக்குள்ளி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கா? இப்ப என்ன பிரச்சனைடா, வெண்ணிலா இனிமேல் ஸ்கூலுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டான். டிசி வாங்கிட்டு போறாளாம். என்னடா வாட்டர் டேங்க் அவார்டா நீங்களா அழுகிறீங்க? அப்ப அவளை திருப்பி வர சொல்ல வேண்டியதுதான். வெண்ணிலா வா. இங்க வாரு, உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடங்குடமா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. போய் ஆறுதல் சொல்லு. சாரிப்பா. சாரிப்பா. சாரி வாட்டர் டேங்க்.